திடீர்னு உட்காந்துருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெச் டே. ஸோ ஸ்ட்ரெச்சஸ் எதுக்காக பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெச் பற்றி பேசிக்காக தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் எதுக்காக பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்தில் நம்ம 6 days வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் நம்மளோட மசில்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல பெயினாக இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ண நம்மளோட மசில்ஸ்லாம் நல்ல ஒரு பெயின் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த பெயினெல்லாம் நம்ம வந்து காம் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம 1 day வந்து கண்டிப்பாக நம்மளோட மசில்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ரெஸ்ட் கொடுத்தா தான் அது வந்து அகெயின் நமக்கு வந்து பழைய மாதிரி நல்லா வந்து ஆக்டிவாக ஆக முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம 1 day வந்து 6 days நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா 1 day வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் தான் பண்ணுறோம். இப்படி காலை வந்து நம்ம நல்லா இப்படி க்ளோஸாக வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா டோ பாயிண்டில் பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். எந்த ஸ்ட்ரெச் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணுங்கள். எங்கெங்கே பெயின் இருக்கோ அது ரிலீவ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்ட்ரெச்சஸும் வந்து நீங்கள் 10 times பண்ணிக்கோங்க. நான் 1 time பண்ணி காட்டுறேன், நீங்கள் 10 times பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெக்கை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நம்மளோட டோ பாயிண்ட்டை பிடிக்கணும். ஸோ நம்ம பிடிக்க முடியலன்னா ஜஸ்ட் பிடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணலாம். இது மாதிரி டவுன் பண்ணிட்டு 10 times 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் 10 times 5 6 7 8 இந்த மாதிரி 10 times பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 2 டோஸையும் வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட் வச்சுட்டு இது 1 2 3 4 5 6 7 8 9 10 அது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காலை வந்து பின் பக்கமாக இப்படி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணிக்கோங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா 90 degreeல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எப்படி டர்ன் பண்ணி 1 2 3 4 ஃப்ளோரை வந்து டச் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணுங்கள் 10 கவுண்ட்ஸு. இந்த பக்கம் 10 கவுண்ட்ஸு. நெக்ஸ்ட் இதேமாரி ஆப்போசிட் சைடு சைடில் வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லெக்கை வந்து இப்படி வைடாக வச்சுக்கோங்க. லெக்கை வந்து வைடாக வச்சுட்டு கையை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே போல் இங்கே 1 2 3 4 5 இந்த கால் இருக்கு. இந்த காலை வந்து தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 10 கவுண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த லெக்கை வந்து இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட்ஸு வந்து இப்படி வச்சுட்டு இந்த காலத்தில் இந்த காலை வந்து இந்த கால் மேலே போட்டுட்டு இந்த கேப் நமக்கு இருக்கும். அந்த கேப்பில் ஒரு கை விட்டு இந்த கையை விட்டு நம்ம நல்லா வந்து பேக்கில் புஷ் பண்ணணும். இது வந்து 10 seconds. இதே ஆப்போசிட் சைடு பண்ணுறோம். இதேமாதிரி ஆப்போசிட் சைடு வந்து 10 times. ஓகே, 10 times ஈச் பண்ணிக்கிறோம். ஏதாச்சும் டவலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம இந்த காலை வந்து இப்படி போட்டு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 times. ஸோ அதே ஆப்போசிட் சைடு 1 2 4 5 6 7 8 9 10 times. லெஃப்ட் லெக்கை வந்து ரைட் கையில்
வச்சுருக்கேன், இந்த ஹேண்டை வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா டெப்த் தூக்கி இதோ வரப்பா, இதோ ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்போசிட் சைடு இது ஒரு 10 steps. 1 2 3 copies 10 times. 10 times பண்ணிட்டு கோப்ரா போஸ். கோப்ரா போஸ். நெக்ஸ்ட் வந்து stretch. Puppy stretch. 1 2 3 puppy stretch. 2 1 2 10 counts அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து lizard stretch. lizard stretch எப்படி பண்ணணும்னா வந்து இப்படி கை வச்சுட்டு இந்த கால் வந்து இங்கே வைக்கணும், கையால் இந்த கால் வந்து இப்படி இருக்கணும். இப்போ வந்து இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெக்கை வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த லெக்கை வந்து இந்த லெஃப்ட் லெக் வந்து நான் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கையை வந்து ரெண்டுத்தையும் இப்படி நம்ம வந்து பிளாங்க் பொசிஷனில் வச்சுட்டு இப்படி இருக்கிறோம். 1 2 இது மாதிரி 10 times. சரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ளூட்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட் இது ஆப்போசிட் சைடில் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். 1 2 3 இதே மாதிரி 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் இதே பொசிஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மவுண்டைன் ஸ்ட்ரெச் பார்க்கலாம். மவுண்டைன் ஸ்ட்ரெச் இப்படி 10 கவுண்ட்ஸ் மவுண்டைன் ஸ்ட்ரெச். இந்த நெக்குக்கான ஸ்ட்ரெச் பார்க்கலாம். நம்ம நெக்லாம் கூட நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் ஆகும்ல, அதனால நெக்குக்கான ஸ்ட்ரெச்சு. ஸோ இப்படி ஒரு 10 times 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் 10 times இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஆப்போசிட் சைடு 1 2 3 4 நல்லா புல் பண்ணணும் நம்ம நெக்கை 10 times. ஸோ பேக் ஃப்ரண்ட் பேக். இந்த நீஸ் வந்து ஃப்ரண்டில் போகிற மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 counts. Again opposite side. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.